தினம் ஒரு திருக்குறள் சீரீஸில் இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. இது இறைமாட்சி என்ற அதிகாரத்தின் கீழ் வருது. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, காலம் தாழ்த்தாமை, கல்வி, துணிவு இந்த மூன்று விஷயங்கள் நிலத்தை ஆள்பவனுக்கு நிச்சயமா நீங்காது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தூங்காமைனா ஃபர்ஸ்ட் ஒன் காலத்தாழ்த்தாமை என்று பொருள். சரியான முடிவு கூட தவறாகும் எப்போனா நம்ம காலம் தாழ்த்தி எடுத்தால். நீ நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய், இன்று செய்ய வேண்டியதை இப்போதே செய். தள்ளி போடுவது என்பது நம்முடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயமா கொல்லி போடுவதற்கு சமம் சொல்லுவாங்க. அடுத்தது கல்வி. கல்வி பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவனுக்கு உதவக்கூடியது கல்வி மட்டும்தான். அது தன்னை மட்டும் உயர்த்தல, தன் சார்ந்த சமூகத்தையும் நாட்டையும் பெருமையடை செய்யும். எக்குடியில் பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரே மேல் வருக. ஒரு வாளினுடைய கூர்மையை விட ஒரு நூலினுடைய கூர்மைதான் நாட்டை சிறந்த வகையில் ஆட்சி செய்யுமா. ஸோ கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மூன்றாவதாக துணிவுடைமை. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. பணிவை விட சிறந்த பண்பு எதுனா வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் துணிவை விட சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும். துணிவு இல்லையேல் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையேல் பிற அறங்களும் இல்லை என்றார் காந்தியடிகள். ஸோ நன்றிகள்.